ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ளாட் லோடு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எம்போஸ் லோடு ஸ்டிச் வந்துட்டு நான் எல்லா ஸ்டிச்சையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அதாவது டபுள் கலர் வச்சு போடுறது, மல்டி கலர் போடுறது, பீட் லோடு, ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான லோடு வந்துட்டு நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஃப்ளாட் லோடும். என்னன்னா அதில் வந்து கீழே வந்துட்டு அடியில் பேஸாக வந்துட்டு பைப்பிங் த்ரெட் கொடுப்போம். இதில் வந்து பேஸ் எதுவுமே இல்லாத ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் இன்னைக்கு வீடியோவில் நான் என்னென்ன லோடெல்லாம் போடுறேனோ அது எல்லாத்தையும் ஒரே வீடியோல கவர் பண்ணிடுறேன். ஏன்னா இதையும் வந்துட்டு நான் தனித்தனியா போட்டேன் அப்படின்னா ரொம்ப கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தா போகும். இன்னொன்னு என்னன்னா இது வந்து அப்படி வந்து தனித்தனியா போட வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால ஃபிளாட்லோட எல்லாத்தையும் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரே வீடியோல உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். ஓகே, வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடுறத பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு, நான் நிறைய பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் லோட் போடுறதுக்கு இங்கே வந்து 2 கோடு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2 கோட்டுக்குள்ளார தான் போட போகிறோம். நம்ம பழகிறப்போ கோடு போடாத போட்டோன்னா ஒன்று லென்த்தாக போயிடும், ஒன்று வந்து முன்னாடியே போட்டுருவோம். ஸோ அதனால கிராஸ் வந்து கரெக்டாக வராது, முன்ன பின்ன இருக்கும், ஸ்டிச் வந்து அசிங்கமாக இருக்கும், ரொம்ப வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோடு போட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதே சமயம் ஒன்றில் வந்து சில்க் த்ரெட்டும் இன்னொன்றில் வந்துட்டு ஜரியில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 2 கோடு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் அதிகம் பேச போகிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லா வீடியோ வந்துட்டு ரொம்ப டைம் லென்த்தாக போயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான், ஏன்னா லோட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இல்லைங்களா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து விளக்கம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பயும் போல லோடு போடுறதுக்கு இப்படி இந்த ஷேப்பில் போடுறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த கிராஸ் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரணும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். அதாவது பைப்பிங் த்ரெட் வச்சு போடுறப்ப நம்ம வந்து இப்படி ஆரம்பிக்க மாட்டோம். இது வந்து ஃபிளாட் லோடு அப்படிங்கிறதுனால இந்த இடத்த கவர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு எப்பயும் போல தான் லோடு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது, எப்பயும் போல தான். மேலே இருக்கிறது மேலே பார்த்துட்டு குட்டி லாக் போடணும், கீழே வரப்ப கீழே பார்த்து போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி நல்லா நெருக்கமாக போடணும், அதையும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நெருக்கம் இல்லாத கொஞ்சம் கேப்பாக போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இன்னொன்று நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போகக்கூடாது. போச்சு அப்படின்னா தூக்கிக்கும் ஸ்டிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டிலையோ இல்லாட்டி ஃப்ரேம்லேயோ போடுறப்ப அது தெரியாது. பட் துணியை வந்து எடுக்கிறீங்க, ஃப்ரேமை கழட்டிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தூக்கிக்கும். அதனால தான் நான் வந்து கோடு போட்டதே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு தான் போட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம கிராஸாக கொண்டுட்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1/2 இன்ச்சுக்கு பக்கம் வந்துடும். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு வந்துட்டு இதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல, நேராக வந்து போட வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் சைடில் இந்த 2 சைட்லேயும் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட அதுக்குள்ளார ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போட்டு பழக வரைக்கும் தான். அப்புறம் பழகிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து சொல்லி போட்டோன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். இன்னொன்று என்னென்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. நீங்கள் அந்த லோடிங் போட்டு பழகிருந்தீங்கன்னா, அதாவது எம்போஸ் லோடிங் போட்டு பழகிருந்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான், இது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே டக்குன்னு போட்டுட்ருக்கேன். இதுவே பேச எனக்கு கை வர மாட்டேங்குது உண்மையாலும். இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்கலாம், இந்த ஓரத்தை மட்டும். இப்போ கொண்டு வந்துட்டு நான் வந்து சுற்றி வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன், என்னாட் போடாமல் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இந்த லோடிங் ஸ்டிச் எல்லாம் நான் மேக்ஸிமம் வந்து அவுட்லைனில் கொடுக்க மாட்டேன், அதாவது பார்டர்ஸ்லாம் அதிகம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பார்டர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு எம்போஸ் லோடு தான் கொடுப்போம், அந்த லுக்கு தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டிசைனுக்குள்ளார ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபில்லிங் ஸ்டிச்சாக இது வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து உள்ள எதுவும் பேஸுக்கு கொடுக்க மாட்டோம், நூல் வெறும் ஃப்ளாட்டாக தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ தெரியுது பாருங்கள், இந்த ஃப்ளாட் லோடு வந்து அப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் தூரமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா வரைஞ்சிருக்கீங்களான்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அடுத்து இதில் லோட் போடுறேன். இதில் வந்துட்டு இன்னொரு
இன்னொரு விதமாக சொல்லித்தர ஜரியில். இது நம்ம ஜரிலையும் இதே மாதிரி தான் போடுவோம், சில்க் த்ரெட்லேயும் இதே மாதிரி தான் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லைன் 2 பக்கமும் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதாவது 2 கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது வெளியில் தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால தான் முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கணும். இங்கே எண்ணாட் போட்டதுனால நம்ம இங்கிருந்து அப்படி மேலே கொண்டுட்டு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல முடிச்சுட்டு எண்ணாட் போட்டாச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல கட் பண்ண தேவையில்ல, எனது நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன். இப்போ சேம் இதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதை ஓவர்லாப் ஆகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து செயின் ஸ்டிச் எதுவும் இல்லை, பட் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். போடுறப்ப உள்ள ஃபஸ்ட்டு குத்துற ஸ்டிச் உள்ளேயும் அந்த குட்டி லாக் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து இந்த செயின் ஸ்டிச்சை விட்டு வெளியில் இருக்கணும். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த இவ்வளோ தூரம் வர வரைக்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து உள்ள ஒரு ஸ்டிச்சும் அவுட்லைன் தாண்டி ஒரு ஸ்டிச்சும். இது வந்து நீங்கள் எந்த நூலில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கோட்டுக்கிட்ட போயிட்டோமா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு குத்துறது செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயும் அடுத்த குத்துறது செயின் ஸ்டிச்சுக்கு வெளியேயும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து போட்டு வரணும். இது ஒரு வகையான ஸ்டிச், இது ஃப்ளாட் லோட்லேயே. இது எதுக்காகனா, இதுவும் நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு இந்த மாதிரி போடுவோம். சில ஃப்ளவர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து கவர் பண்ணி ஃபில் பண்ணுறப்போ அந்த டிசைனோட அந்த அவுட்லைன் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியும். சிலதெல்லாம் வந்துட்டு அப்படி எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம வந்து நார்மலாக வந்து உள்ளெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுப்போம். அது பீடோ இல்லை த்ரெட்லேயோ எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறப்ப ஒரு ஸ்டிச் உள்ள ஒரு ஸ்டிச் வந்து அவுட்லைன் கூப்பிட்டு வெளியில், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸ்டிச் எல்லாம் ஒரே மாதிரி தான், வேறு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இதுவும் அது ஒன்று தான். இது ரொம்ப ஈஸிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு இதை உங்களுக்கு ஒரே வீடியோவிலே எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையாலும் எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஐயோ என்னடா இன்னுமே லோடிங்கே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லேட் ஆகும் தான், பட் ஆனால் நான் சொல்லி கொடுக்குறப்ப திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சிருமோ ஒரே விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறதுனால அப்படின்னு தோணுது. உண்மையால அதுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக தனித்தனியாக தேவையில்லை. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரே இதில் போடுறேன். நான் தனியாக தான் சொல்லி கொடுத்து ஆக வேணும்னு இருந்தால் கண்டிப்பாக தனியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எம்போஸ் லோடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த லோடு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஸ்டிச்சுமே வந்துட்டு அந்த அவுட்லைனில் வந்து நம்ம ஜரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஒட்டியே போடுங்க. ரொம்ப இப்படி தள்ளியெல்லாம் போட்டுறக்கூடாது, அதை ஒட்டி ஒட்டி தான் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுறப்ப இந்த இடத்துல வந்து ஒரு எம்போஸ் லுக்கு கொடுக்கும். உள்ளே ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் இந்த இடத்துல தூக்கி தெரியும். ஸோ ஃப்ளவரில் போடுறப்போ ஃப்ளவரோட அவுட்லைனை இப்படி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த ஓரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இப்படி ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இந்த ஓரத்துல எல்லாம் வந்துட்டு தூக்கி தெரியும். உள்ளே வரப்போ அது அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நான் இன்னொரு லோடு போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு 2 பக்கம் செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் போட்டுட்டேன். இதுவும் வந்துட்டு சேம் அதே மாதிரி லோடு தான், பட் என்னென்னா அந்த டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக லோட் பண்ணுறப்போ கிராஸாக கொண்டுட்டு வருவோம் இல்லைங்களா, இது வந்துட்டு நேராக கொண்டுட்டு வருவோம், அதாவது ஸ்ட்ரெயிட் கோடாக வரும். இந்த ஸ்டிச்சுமே வந்துட்டு நம்ம நிறைய டிசைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் ஃப்ளாட்டாக தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டிச்சையும் வந்துட்டு இதில் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டிச்சும் அதே மாதிரி செயின் ஸ்டிச்சை ஒட்டி உள்ள ஒரு ஸ்டிச்சும் வெளியில் ஒரு ஸ்டிச்சும் நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போட்டோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். என்னன்னா அது வந்து கிராஸாக போட்டோம், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் குயிக்காக போட்டு காட்டிடுறேன். ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டிச் தான் இல்லைங்களா, ரொம்ப ஸ்லோவாக போட தேவையில்ல. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் நான்.
ஓகேங்க, ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சில் இவ்வளோ தான் இருக்குது. நார்மலாக லோடு போடுற மாதிரி இந்த மாதிரி கிராஸாகவும் போடுவோம். இது வந்துட்டு 2 பக்கம் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதே மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சும் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அதே கிராஸில் கொண்டுட்டு வருவோம். இந்த ஸ்டிச்சுக்குமே 2 பக்கம் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச் ஓவர்லாப் ஆகி வர மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றும் அந்த மாதிரி போட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டில் போடணும். நம்ம எப்போ இப்படி கிராஸில் போட லோடுனா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இதுக்கு வந்து சாட்டின் ஸ்டிச்னு சொல்லலாம். நம்ம வந்து டிசைன் போடுறப்ப கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.